தினமலர் ஆன்மீக அன்பர்களுக்கு நமஸ்காரம். பாகவதத்தில் ஒரு சரித்திரம் சொல்லியிருக்கு. ரிஷபதேவர் அப்படின்னு ஒரு ராஜ ரிஷி, அதாவது அவர்கள் அரசர்கள். ஆனால் அரசர்களாக போகத்தை அனுபவிக்கிறதுக்காக வாழாமல் அரச பதவியில் இருக்கிற ரிஷிகளாக வாழ்ந்தவர்கள். ராஜ ரிஷி நமக்கு புரிகிறாப்புல சொல்லணுமானா சத்ரபதி சிவாஜி ராஜ ரிஷின்னு சொல்லலாம், ராஜராஜ சோழனை ராஜ ரிஷின்னு சொல்லலாம். முனிவர்கள் போல வாழ்ந்தார்கள், ஆனால் ராஜாவுக்கு உண்டான தோற்றத்தில் இருப்பார்கள். மனசை பற்றில்லாமல் மக்களுக்கு நன்மை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தோட எத்தனை மன்னர்கள், ஒத்தரா ரெண்டு பேரா அப்படி இருந்தவர். அந்த ரிஷபதேவர் பகவானோட அம்சமாகவே பிறந்தார்னு அவரை பற்றி சொல்லியிருக்கு. அவருடைய குமாரர்கள், அதில் மூத்த குமாரருக்கு பரதன்னு பேர். பாகவதத்தில் இந்த மாதிரி ராஜ ரிஷிகள் சரித்திரம் நிறைய இருக்கும். அதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுமோ, அத்தனை செல்வத்தோட, அத்தனை பராக்கிரமத்தோட, அத்தனை வீரத்தோட வாழ்வாங்கு வாழ்ந்துட்டு பசங்க தலையெடுத்த உடனே டப்புன்னு ராஜ்யத்தை ஒப்படைச்சுட்டு இங்கே முதியோர் இல்லத்தில் போய் உட்காந்துட்டு இருக்க மாட்டா, இங்கே ரிசார்ட்டில் போய் உட்காந்துட்டு இருக்க மாட்டா, காட்டுக்கு போயிடுவா. நிறைய சரித்திரம் இருக்கு. அந்த மாதிரி காட்டில் போய் ஒரு பர்ணசாலை வைத்து கொண்டு அந்த இயற்கையோடு ஒன்றி வாழக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்து பார்த்தா தான் அந்த சுகம் தெரியும். இப்போ திருக்கோவிலூர் ஞானானந்த தபோவனத்துக்கு போகிறோம். அப்படி ஒரு அமைதி, அப்படி ஒரு எளிமை. இது நம்ம கம்ஃபர்ட் ஜோன் இருக்கிறவாளுக்கு புரியாது. சிட்டியிலே இருந்துட்டு வா, திடீர்னு கோவிந்தபுரத்துக்கு வந்தான்னா ஆஹா இவ்வளோ அமைதியாக இருக்கே, வாகன புகையே இல்லை, வாகன சத்தம் கேட்கல, மயில் நடமாடுறது, குரங்கு இங்கே அங்கே ஓடுறது, காத்தால பார்த்தா அத்தனை பட்சிகள் கத்துறது. அப்படின்னா கிராமங்கள் அப்படித்தானே இருக்கு. இந்த அழகை விட்டு தான் நம்ம நகரத்துக்கு வந்துட்டோம் இல்லையா? கிராமங்கள், கிராம ராஜ்யம்தான் ராமராஜ்யம்னே சொல்றது உண்டு. கிராமங்கள் செழிக்கணும், கிராமங்கள் செழிக்கிற அளவுக்கு அங்கே குடிசை தொழில்கள் வளரணும். அங்கே இருக்கிற மக்கள் பழப்புக்காக நகரத்துக்கு வர வேண்டிய அவசியமே நேரக்கூடாது இல்லையா? தன்னிறைவு ஏற்படணும். ராஜாக்கள்லாம் அப்படிதான் இருந்தா, ராஜ ரிஷிகளை வாழலாம். அங்கே போய் உட்கார்ந்து கொண்டு அந்த மக்களுக்கு வேணுங்கிற நன்மையை வாழால் முடிஞ்சதை பண்ணி கொண்டு, அப்புறம் என்ன, ஆத்மனோ மோக்ஷதாம் ஜெகத் ஹிதாயச்ச அப்படிங்கிறது தான் மோட்டோ ராமகிருஷ்ண மடத்துக்கு. உன்னுடைய ஆத்மக்ஷேமத்துக்கும் பிறரின் நலனுக்கும் பாடுபடு. விவேகானந்த சுவாமி வச்சார் இந்த குறிக்கோள். அதனால அடுத்த வாழ்க்கை நல்லது பண்ண, அப்புறம் என்ன, நீ அதில் மாட்டிக்காம நான் பண்ணேங்கிற பற்றுதல் இல்லாமல், இந்த உடம்பு ஒரு நாள் என்னை விட்டு போயிடும், அதுக்குள்ள எனக்கு உள்ள இருக்கிறது உள்ளுக்குள்ள இருக்கிறவனோட சேரணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தவ வாழ்க்கை வாழறது. அப்படி ரிஷபதேவர் பசங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு கிளம்பிட்டார். எல்லா சௌக்கியத்தோடையும் ராஜாவாக இருந்தபோது எப்படி இருந்தாரோ அதே மாதிரி, இல்லை அதை விடவும் ஆனந்தமாக, எல்லா மர என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சொரபூபதியேன்னு எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு பரமானந்தமாக இருந்தார். அது ஊரே யாவரும் கேளியர்தான். என் மனுஷால்னு யாரும் இல்லை, எனக்கு வேத்து மனுஷால்னு யாரும் இல்லை. பசிச்சா எங்கேயா சாப்பாடு கிடைக்கும், பகவான் அருள் இருந்தால் பசிக்காமையே கூட இருக்கும். தூக்கம் வந்தால் எங்கேயோ ஒரு இடத்துல படுத்துப்பேன். யாரு? நாட்டு ராஜா, போட்டாண்டியா போனவன் இல்லை, மனமொப்பி துறக்கிறது, அதுதான் அழகு. அப்படி பரமஹம்சரா ஞானியாக இருந்து அவர் பகவத் சரணத்தை அடைஞ்சார்னு அவரோட சரித்திரம். அவரோட பிள்ளையான பரதர், அந்த பரதர் அப்பேற்பட்ட ஒரு ஆட்சி பண்ணி, ராமர் தம்பி பரதர்ல, அது என்ன புரிஞ்சுக்கணும், அவருக்கெல்லாம் ரொம்ப முன்னாடி இருந்தவர் இவர். தர்ம நியாயத்தை ஒட்டி வேதம் சாஸ்திரம் என்ன சொல்றதோ அதை கேட்டுக்கொண்டு, வேதங்களோ சாஸ்திரங்களோ தனிப்பட்ட குலத்துக்கோ மனிதனுக்கோ ஏற்பட்டது அல்ல அப்படிங்கிற தவறான எண்ணம் மனசுல இருக்கு. ஒரு தனிப்பட்ட குலத்துக்காக வந்ததுங்கிற தவறான எண்ணம் இருக்கு. தனிப்பட்ட மனிதர்கள் க்ஷேமத்துக்காக அப்படி தவறான எண்ணம் இருக்கு, தப்பு. மனித சமுதாயத்துக்காக, இயற்கையுடைய க்ஷேமத்துக்காக,
ஸ்தாவர ஜங்கமங்கள்னு சொல்லக்கூடிய அசையும் அசையா பொருள்களின் க்ஷேமத்துக்காக உண்டானது தான் வேதமோ சாஸ்திரமோ. இதன்படி ஆட்சி பண்ணக்கூடிய மன்னர்கள். பெரிய புராணத்தில் நிறைய இடத்துல சேக்கிழார் பெருமான் சொல்றார், மனுநீதி வழுவாத மன்னன்னு சொல்றார். ஏதோ ஒரு புஸ்தகத்தில் 4 பேஜை முடிச்சுட்டு இந்த புஸ்தகமே தப்புன்னா, தப்பு நீ சரியா படிக்கலையப்பா, உன் மேலே தப்பு இருக்கே. அப்படி ஆட்சி பண்ணி நாட்டில் அத்தனை மக்களுக்கும் ஒரு அமைதியும் சந்தோஷமும் ஆனந்தமும் இருக்காப்பல மன்னர்கள் பண்ண முடியும். அப்படி பண்ணக்கூடிய மன்னர்களை விஷ்ணு அம்சமாக பிறந்தவான்னே சொல்லுவா. அப்படி அவர் வாழ்ந்ததுனால அவர் பேரால நம்ம தேசம் வழங்கப்பட்டு இன்னைக்கும். பாரதம்னு சொல்கிறோமே அது அந்த ராஜாவால் தான். இதுக்கு பழைய பேர் என்ன தெரியுமா? அஜனாப வருஷம்னு சொல்கிறது. பாகவதத்தில் இருக்கு இந்த தகவல். அஜனாப வருஷம்ங்கிறது பாரத வருஷம்னு மாறினது இந்த பரதரால. வேறுபட்ட மன்னர் அவர். அவரும் இல்லற கடமைகள்லாம் பண்ணி மனைவி குழந்தைகள் சுற்றத்தார் எல்லாருக்கும் செய்ய வேண்டியது செஞ்சு தியாகமயமான வாழ்க்கை வாழ்ந்து, அரச போகத்தில் இருந்து கொண்டு தியாகமயமான வாழ்க்கை வாழ்ந்து மக்களுக்கெல்லாம் நல்லது பண்ணிட்டு உடம்புல தெம்பு இருக்கும்போதே நான் கோவிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அங்கே கோவிலில் போய் அது என்ன சாமிப்பா கண்ணு சரியாக தெரியல, அங்கே என்னமோ சொல்கிறாளே ஆதரவு விடலை, என்னால் திருப்பி பகவான் நாம சொல்ல முடியல, இதை சாப்பிட்டா ஒத்துக்காது அதை சாப்பிட்டா ஒத்துக்காது, படியேற முடியாது, இந்த வயசில் கோவிலுக்கு போகிறது இல்லை, உடம்புல தெம்பு இருக்கும்போது க்ஷேத்ராடனம் போகிறது, தபஸுக்கு போகிறது. அப்படி கிளம்பி போயிட்டார். கிளம்பி கண்டகி நதி ஓடக்கூடிய புலகாசிரமங்கிற இடம், சாலக்கிராமம் கிடைக்கிற இடம், அந்த ஊருக்கே சாலக்கிராமம்னு பேர். அங்கே போய் இருந்தார். புலகாசிரமத்துக்கிட்ட போய் இருந்தார். யாரையும் கூட கூட்டின்னு போல, எஸ்கார்ட்டெல்லாம் கிடையாது. துறவுன்னா துறவு தான், ஆவி கட்டின்னு போகணுங்கிறது இல்லையே, மனசு துறவு. எந்த வசதியும் இல்லை, இயற்கையோட வாழக்கூடிய வாழ்க்கை. அப்படியே நதியில் ஸ்நானம் பண்ணுவார், வெடிகாத்தால் எழுந்திருப்பார். எல்லாத்தையும் விட்டுட்டு போனார். ஒன்னே ஒன்று மட்டும் வச்சுட்டார். என்னது? பகவத் பக்தி, பகவன் நாமா. ஒரு நாளும் காத்தால் எழுந்திருக்கும் போதே பகவானை நினைச்சுட்டே எழுந்திருக்கணும். ஒரு காரியம் பண்ணும்போது பகவத் ஸ்மரணையோடு பண்ணணும். வழிபாடுங்கிறது ஒரு தனி டிவிஷனே கிடையாது. ஒரு நாமாவளி ஒன்று உண்டு. கோவிந்தேதி சதா ஸ்நானம், கோவிந்தேதி சதா ஜபம், கோவிந்தேதி சதா தியானம், சதா கோவிந்த கீர்த்தனம். குளிக்கும்போதும் கோவிந்தா, சாப்பிடும்போதும் கோவிந்தா, படுத்துக்கும் போதும் கோவிந்தா. முருகப்பெருமான் மேலே இதே மாதிரி ஒன்று எழுதியிருக்கார் பாம்பன் சுவாமிகள். எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், எழுந்தே உன்னை தொழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், தொழுதே உளம் கரைந்து அழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், அடியேன் உடலம் விழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், செந்தில் வேலவனே. பாமன் சுவாமிகள் பாட்டு. இப்பவும் நாமஸ்மரணை தான், நாம சொல்லிகிட்டே இருக்கணும். அப்படி ஸ்நானம் பண்ணி சாலக்கிராமம் அங்கே நிறைய கிடைக்கும். பகவான் விஷ்ணுவோட சாநித்தியம் இருக்கிறது. துளசி எங்கும் கிடைக்கும். சுத்த நதியில் அப்படி தீர்த்தம் விட்டு அபிஷேகம் பண்ணி திருமஞ்சனம் பண்ணி 2 துளசியை போட்டு பூஜை. இயற்கையாக கிடைக்கக்கூடிய காய்கனி கிழங்குகள் நிவேதனம் அதையே தான் எடுத்துக்கிறது. படித்த ஸ்தோத்திரங்கள் புராணங்கள்லாம் சொல்றது, ஜபம் பண்ணுறது, தியானம் பண்ணுறது. காட்டில் இயற்கையில் அப்படியே சஞ்சாரம் பண்ணி அவ்வளவும் பகவானுடைய படைப்பு தானே. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவான்னு பாரதியார் பாடினார். பார்க்கிறடமெல்லாம் அழகு, அவ்வளவும் அழகு. அப்படியே பிரகிருதியில் இறைவனை பார்த்து ரசித்து கொண்டு பகவத் சிந்தனை இருந்து கொண்டு அவர் பூஜை பண்ணுற அழகை சொல்லும்போது சொல்கிறா, இப்படி ஒரு மனுஷ ஜென்மா கொடுத்து உன்னை பற்றின விஷயங்கள் மகான்கள் சொல்லி கேட்கும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுத்து அதை நம்பி மனசு ஈடுபடுற மாதிரியான ஒரு எண்ணத்தை கொடுத்து அரச போகத்தில் வாழ்ந்த போதும் அத்தனையும் போருங்கிற எண்ணத்தை கொடுத்து உதறிட்டு வரும்படியா பண்ணி இங்கே ஒரு புண்ணிய க்ஷேத்திரத்தில் உட்காரும்படியா பண்ணி உன்னுடைய அழகான திருமேனி சாலக்கிராம மூர்த்தியை கொடுத்து
பூஜை பண்ணுறதுக்கான துளசி எல்லாம் உண்டாக்கி, அர்ச்சனை பண்ணுறதுக்கு 2 கரங்களை கொடுத்து, உன் நாமாவை சொல்கிறதுக்கு நாக்கை கொடுத்து, உன்னை தியானம் பண்ணுறதுக்கு மனசை கொடுத்து, இவ்வளவையும் கொடுத்து என்னை பூஜை பண்ண வச்சு எனக்கு புண்ணியம் கொடுக்குறிய பகவானே, உன் கருணையேன்னு அழுவாராம். இவ்வளவு நீ என்ன பண்ணுற, நான் என்ன பண்ணுறேன்? இந்த கை உன்னோடது, இந்த புஷ்பம் உன்னோடது, இந்த திருமேனி உன்னோடது, இந்த நதி உன்னோடது, இந்த பழம் உன்னோடது, இந்த சரீரம் உன்னோடது. அப்படி அர்ப்பணிப்போட அழுது அழுது பூஜை பண்ணுவாராம். கையில் அப்படி புஷ்பத்தை எடுத்துட்டு முதல் அர்ச்சனை பண்ணணும்னு நினைக்கும் போது கார்த்தால எடுக்கிற புஷ்பம் சமயத்தில் சாயந்தரம் போய் விழுமா சுவாமி பாதத்தில். அப்படி அழுது அழுது காதராகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படி அப்படி பூஜை பண்ணுவாராம் பாவத்தோட. பிறவி பயன் அடைஞ்சுட்டேங்கிற சந்தோஷமா இருக்கு. உடம்பு போனதுக்கப்புறம் நான் வைகுண்டம் போகிறேன்னா அது உன் இஷ்டம், என்னை கூட்டின்னு போறியா? இப்போ நான் வைகுண்டத்தில் இருக்கேன், இப்போ நான் உன்னை நினச்சிட்டு இருக்கேன் இல்லையா, உன்னை பூஜை பண்ணுறேன் இல்லையா, வாழ்க்கையில் ஒரு க்ஷணமும் உன் கருணையை அனுபவிக்கிறேன், இதை மேலே எனக்கு என்ன வேணும்? அப்படி இருக்கார் அவர்.